பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 121, இறை வார்த்தை 4. இதோ இஸ்ரவேலை பாதுகாக்கின்றவர் கண்ணயிர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய மாதத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 7 மாதங்களை முடித்து விட்டோம். இந்த ஆண்டிலே 8வது மாதத்திற்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் அன்னை மரியாள் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாகவும் வான தூதர்கள் உங்களுக்கு பக்கபலனாய் இருக்க வேண்டியும் புனித சூசியப்பரிடம் விளங்கிய அந்த நேர்மை உங்களோடு தங்க வேண்டும் என்றும் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் இந்த நாளிலே நான் ஜெபிக்கின்றேன். பிரியமானவர்களே, நாம் இந்த மாதத்தின் முதல் நாளிலே முதல் இடத்தை கடவுளுக்கு கொடுக்க நாம் வந்திருக்கின்றோம். எனவே உங்களுடைய உள்ளத்தின் தேவைகளை ஆண்டவரிடம் நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும். அநேக பேருக்கு தேவைகள் உண்டு. அநேக பேர் விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டு இருக்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக அனுதினமும் நான் ஜெபிக்கின்றேன். திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை நினைத்து ஆண்டவரிடம் மன்றாடுகின்றேன். எனக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவருடைய பாதுகாப்பு எனக்கும் தேவை. இன்னும் ஆண்டவரில் வளரவும், இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கவும், அழைக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் சென்று விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இயேசுவையும் நற்கருணை நாதரையும் கொடுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை இன்னும் அதிகமாக ஆண்டவர் எனக்கு தரும்படியாக எனக்காக அனுதினமும் ஒரு அருள் நிறைந்த மரியே ஜெபம் சொல்லி ஜெபியுங்கள். அன்பார்ந்தவர்களே, உங்கள் யாருக்காவது ஜெப விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டுமே என்றால் இந்த ஸ்கிரீனிலே என்னுடைய நம்பரை பார்க்கலாம். அந்த நம்பரின் வழியாக என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது ஜெப விண்ணப்பங்களை அனுப்புங்கள். உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், கண் விழித்து பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக நான் இருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளோடு என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே, இதோ இஸ்ரவேலை பாதுகாக்கின்றவர் கண்ணயிர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்றும் உங்களையும் என்னையும் அவர் ஒரு இஸ்ரேலராக தேர்ந்தெடுத்து கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இயேசுவினுடைய பிள்ளைகள். அவர்களுடைய தலைப்பேராக இருக்கிறார்கள். எனவே தான் சிறு குழந்தைகளை நான் ஆசீர்வதிக்க வேண்டும், என்னிடம் அனுப்புங்கள் என்று தன்னுடைய சீடர்களிடம் கேட்டுக்கொண்டார். அப்படிப்பட்ட தெய்வம் உங்களை கைவிட்டு விடுவாராம்? உங்களை பாதுகாத்து, உங்களுடைய ஆத்துமாவை பாதுகாத்து, அனுதினமும் உங்களை பரிசுத்தப்படுத்தி விண்ணகத்தை நோக்கி அழைத்து செல்ல அவர் நம்மை தேடி வருகின்றார். இதோ நமது நடுவிலே உயிருள்ள தெய்வமாக இருக்கின்றார். எதற்காக தெரியுமா? நம்மளுடைய குரலை கேட்பதற்காக, நம்மோடு மனமிட்டு பேசுவதற்காக. நாம் பேசும் பொழுது அவை அனைத்தையும் சேகரித்து வைத்து கொண்டு தன்னுடைய தகப்பனிடம் தெரியப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றார். எனவே அவர் இரவும் பகலுமாக நம்மை கண் விழித்து பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார். எனவே தான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்க முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கவில்லை என்றால், வான தூதர்கள் நம்மோடு இல்லை என்றால் நாம் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ முடியாது. நாம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க முடியாது. நம்முடைய குடும்பம் சிதறடிக்கப்பட்டு விடும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் எளிதாக சாத்தான் வேட்டையாடி விடுவான். எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நம் மீது அன்பு கொண்டு இருக்கின்றார். நம்முடைய பெயரை அறிந்திருக்கின்றார். எனவே தான் அவர் நம்மை பாதுகாக்கின்றாராம். திருப்பாடல்கள் 91வது அதிகாரம் 14வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன், அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. யார் நம் மீது அன்பு கொண்டு இருக்கின்றார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பு கொண்டு இருக்கின்றார். எனவே தான் அவர் நம்மை விடுவிக்க சித்தமாக இருக்கின்றார். தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே நம்மை பெயர் சொல்லி அழைத்து அவருடைய பணிக்காக நம்மை
தனிமைப்படுத்திய தெய்வம் நம்மை பாதுகாக்கின்றார். எனவே தான் எசையா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், எனது உள்ளங்கையில் நான் அவர்களை பொறித்து வைத்திருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். யார் நம்மை பொறித்து வைத்திருக்கின்றார்? ஆண்டவராகிய கடவுள் உங்களையும் என்னையும் அவருடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறபடியினால் நாம் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷமோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். பிரியமானவர்களே, எசையா 49வது அதிகாரம் 16வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இதோ என் உள்ளங்கையில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன், என் சுவர்கள் எப்பொழுதும் என் கண் முன் நிற்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆண்டவர் அனுதினமும் அவருடைய உள்ளங்கையை பார்த்து கொண்டு இருக்கின்றார். என் மகனுடைய பெயரை நான் எழுதி வைத்திருக்கின்றேன், என்னுடைய மாசு மறுவற்ற இரத்தத்தினால் எழுதி வைத்திருக்கின்றேன், இதை யாரும் என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே என்னுடைய கடமை என்னுடைய மகனுடைய ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தின் மீதும் என் மீதும் அக்கறை கொண்டு இருக்கின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவேதான் அவருடைய மாசு மறுவற்ற அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, அவர் நம்மை அன்பு செய்யவில்லை என்றால், அவர் நமது பெயரை அறிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது. இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை எப்படி பாதுகாக்கிறாராம் பாருங்கள். திருப்பாடல்கள் 125வது அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பதை போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தன் மக்களை சுற்றிலும் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை அல்ல, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, இப்போதும் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை சுற்றிலும் மலையை போல் இருக்கிறாராம் ஆண்டவர். ஹல்லேலூயா. எதற்காக அவர் மலையை போல் இருக்க வேண்டும்? எதற்காக அவர் நம்மை சுற்றிலும் பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை சுற்றிலும் பாதுகாப்பாய் இருக்கும் பொழுதுதான் சாத்தானுடைய செயல்கள் நம்மை பாதிக்காது. நாம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட மாட்டோம். பாருங்கள், யார் எல்லாம் அந்த மலையை தாண்டி போகிறார்களோ, ஆண்டவரை விட்டுவிட்டு எனக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு தேவை இல்லை என்று சொல்லி அந்த மலையை கடந்து செல்கிறார்களோ, அவர்களை சாத்தான் தன்வயப்படுத்திக் கொள்கின்றான். அவர்கள் கடவுளுடைய பாதுகாப்பை இழந்து போய் விடுகிறார்கள். அவ்வாறு இழந்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 52வது அதிகாரம் 3வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் கூறுவது இதுவே, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நாம் நம்மளுடைய சுய லாபத்திற்காக நம்மிடம் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறபடியினால் சாத்தான் தன்வயப்படுத்திக் கொள்கின்றான். உடனடியாக ஆண்டவர் பணமின்றி எளிதாக இலவசமாக அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை மீட்டுக் கொள்கின்றார். ஹல்லேலூயா. எனவேதான் நாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கும் நாள் வரைதான் நம்மால் பாதுகாப்பாய் இருக்க முடியும். எனவே சிறிய பாவங்களாக இருக்கலாம், அல்லது பெரிய பாவங்களாக இருக்கலாம், சாவான பாவங்களாக இருக்கலாம், இந்த நாளிலே நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி வாருங்கள். ஆண்டவரே, இந்த தவறை நான் செய்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று சொல்லி முழு மனதோடு ஆண்டவரை தேடுங்கள். அவர் உங்களை தூய்மைப்படுத்தி உடனடியாக பரிசுத்தப்படுத்தி உங்களை மீண்டும் பாதுகாத்துக் கொள்வார். மூன்றாவதாக திருப்பாடல்கள் 121வது அதிகாரம் 7வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் உம்மை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாப்பார், அவர் உயிரை காத்திடுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அவன் செய்யக்கூடிய தீமையான காரியங்கள், அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த பொறாமை, அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த கோபம், அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த அகந்தை, அவனுக்குள் இருக்கக்கூடிய வெறுப்பும், அவனுக்குள் இருக்கக்கூடிய கசப்பும், அவனுக்குள் இருக்கக்கூடிய கல்லான இதயம், அவனுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து வெறுப்பு உணர்வுகள் தான் ஒரு மனிதனை ஆண்டவரிடம் இருந்து பிரித்து விடுகின்றது. தீமையோடு அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம் தெரியுமா? பரிசுத்த ஆவியின் கனிகளாய் இருக்கக்கூடிய அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, சாந்தம், நிறை கற்பும்,
மற்றும் பாதுகாப்பும், ஒருவன் தன்னை தன்வயப்படுத்திக் கொள்ளக்கூடிய அனைத்து பாவங்களையும் விட்டுவிட்டு அந்த பரிசுத்த ஆவியின் கனிகளோடு அவன் வாழ வேண்டும் என்பதற்காக கலாத்தியர் 5:22, 23 வாசித்து பாருங்கள். அந்த கனிகளை எல்லாம் ஆண்டவர் கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் அந்த பரிசுத்த ஆவியின் கனிகளை பெற்றுக்கொண்டான் என்றால் ஒரு நாளும் அவனை விட்டு ஆண்டவர் வழிவிலகி செல்ல மாட்டார். அவர் எப்பொழுதும் பக்கபலனாய் இருந்து அவனை பாதுகாத்து, அவனுடைய உயிரை பாதுகாத்து அவனை இந்த உலகத்தில் வாழ வைத்திடுவார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார். எப்படி தெரியுமா? 3 யோவான் 2 பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வதை போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார். நீங்கள் மகிழ்ச்சியோடும், நீங்கள் சுகத்தோடும், சந்தோஷத்தோடும், பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டோடைய விருப்பம். பிரியமானவர்களே, இதுவரை உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கலாம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கின்றார், என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், என் ஆண்டவருடைய பலவீனங்களை மாற்றுவார், என்னுடைய ஆண்டவருடைய கரத்திலே நான் பாதுகாப்பாய் இருப்பேன் என்கின்ற விசுவாசத்தோடு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி ஆண்டவரை நோக்கி திரும்புங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அனைத்து பாதுகாப்பின் ஆசீர்வாதங்களை இந்த நாளில், இந்த நிமிடத்தில், இந்த நொடியில் இருந்து உங்களுக்கு தருவார். எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கருணை நாதரை நோக்கி விசுவாசத்தோடு நாம் அன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு மாதத்தை கூட்டி கொடுத்து இந்த மாதத்தின் முதல் நாளிலே உம்மை நற்கருணையில் தரிசிக்கவும், ஆண்டவரே உம்மை புரிந்து கொள்ளவும், உம்மை அறிந்து கொள்ளவும் இறை வார்த்தையை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கின்றோமே எஸ்ஐயா 66 2 இறை வார்த்தையிலே, எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருந்தீரேன். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இதோ எளியவர்களாக உம்மை தேடி வந்திருக்கின்றோம், உள்ளம் வருந்துபவர்களாக உம்மை தேடி வந்திருக்கின்றோம், உம்முடைய சொல்லுக்கு அஞ்சுகிறவர்களாக வந்திருக்கின்றோம். எங்களை கருணை கண் பார்ப்பீராக, எங்களுடைய பாவங்களை எடுத்து மாற்றிடுவீராக, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கக்கூடிய சரிதங்களை பலப்படுத்திடுவீராக, பாவத்தினால் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய சரிதங்களை தொட்டு இந்த நாளிலே நீர் குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. எஸ்ஐயா 65:24 வாசிக்கின்றோமே, அவர்கள் வேண்டுவதற்கு முன்பே நான் மறுமொழி தருவேன், அவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்பே பதிலளிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றீரே. நீர் எங்களுக்கு பதில் தரக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர், எங்களுடைய குரலை கேட்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர், எங்களை கைவிடாத அன்பு நேசராய் இருக்கின்றீர், எங்களை உமது மகனாக மகளாக நீர் தேர்ந்தெடுத்திருக்கின்றீர். ஆசீர்வதியும். இந்த மாதத்தை உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன். இந்த மாதம் முழுவதும் விசுவாசத்தோடு உம்மை தேடக்கூடிய பிள்ளைகளாகவும் என் ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய அன்பு செல்வங்களாகவும் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. உமக்கு சாட்சியாய் நிற்க எங்களோடு கூட நீர் பயணிப்பீராக. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டு இந்த மாதத்தை மகிழ்ச்சியோடு நாம் வாழ்வோம்.
ஆரம்பிப்போம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டோடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். தொடர்ந்து ஜெபத்தில் நிலைத்திருப்போம். இறை வார்த்தை வாசிப்பதில் நிலைத்திருப்போம். ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் உங்களோடு இருப்பதாக. இப்பொழுது விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமீன்.